வணக்கம். பசி வாழட்டும் உணவு வளரட்டும், பசி வாழட்டும் உணவு வளரட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் இன்று மண்குழியில் வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு மண் போட்டிருக்கேன். இது வரலாம் சிவப்பு மண் தான். இது பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை கருப்பு மண் குளியல். அமாவாசை என்பது இருட்டு. அந்த கருப்பாக இருக்கிற மண்ணை தேய்த்து குளிக்கும் பொழுது உடலில் உள்ள வெட்ட சூடை வெளியேற்றும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பௌர்ணமி அது வெப்பத்தை சார்ந்தது. அது பௌர்ணமி டைமில் சோப்பு மண்ணை தேய்ச்சி குளிக்கணும். இது புரிஞ்சுக்கங்க. அமாவாசைன்னா கருப்பு மண், பௌர்ணமின்னா வெளிச்சம் சிகப்பு நிறம், அதுக்கேற்ற மாதிரி சோப்பு மண். இது புரிஞ்சுங்க. இன்றைக்கி மண்குழியலுக்கு போட வந்துருக்காப்புல. அவர் பேரை கேட்போம். இது எத்தனாவது குழியல்னு பார்ப்போம். பேர் சொல்லுப்பா. என் பேர் அவினாஷ். அவினாஷ் எங்கேருந்து வர? ஆற்காடு. இன்றைக்கி என்ன டேட்டு? 1/9/2024. சரி, இது எத்தனாவது குழியில் 17வது. சரி, 16 குழியில் சோப்பு மண் குளியல். ஆமாம். இப்போ தான் கருப்பு மண் போட்டிருக்க. ஆமாம். எப்படி இருக்குது இந்த மண் போட்டு தான்? இது ரொம்ப 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 குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே வழன்னு கொழுன்னு இருக்கிற கொழுக்கிட்ட மாதிரி இருக்க. ஆமாம். வீட்டுக்கு போனதை திருஷ்டி சுற்றி போட சொல்லு. சரி. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஒரு பொலிவும் அந்த அப்படியே தேய்க்கும் போது வழன்னு இருக்குது. கருப்பு மண் என்பது அதை நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது தான் அதனுடைய பலன் தெரியும். இப்போ தெரியாது. அற்புதமாக இருக்கும் கருப்பு மண். வழவழப்பு தன்மை ரொம்ப அதிகமாக காட்டும். அது அந்த கருப்பு மண் இன்றைக்கி போட்டு குளிச்சிருக்காப்புல. இது 3வது ஆள். இது இப்போ தான் கருப்பு மண் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக நிறுத்திட்டு இருந்தேன். இப்போ கருப்பு மண் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். அதனால் கருப்பு மண் சிவப்பு மண் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. மண் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போது பாடி குளிர்ச்சி தெரியுதா வெப்பம் தெரியுதாப்பா உனக்கு? குளிருது. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஆணுனுடைய வெட்ட சூட்டை குறைத்து குளிர்ச்சியை மேம்படுத்தி உயிராற்றலை கெட்டித்தன்மையாக்கி உயிராற்றலை பெருகும். இது புரிஞ்சுக்குங்க. ஆணுக்கும் வெட்ட சூடு இருக்கக்கூடாது, பெண்ணுக்கும் வெட்ட சூடு இருக்கக்கூடாது. ஆணுக்கு வெட்ட சூடு இருந்தால் உடலில் வலிமை குறைந்துவிடும். பெண்ணுக்கு வெட்ட சூடு இருந்தால் உடலில் வலிமை குறைந்துவிடும். அப்போ ஆணுனுடைய வெட்ட சூடும் பெண்ணுனுடைய வெட்ட சூடும் உடலிருந்து வெளியேற்றணும். அதுதான் அமாவாசை. அமாவாசை என்பது குளிர்ச்சி. புரிஞ்சுக்குங்க. இது அதனால் இது வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன். 8923238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.